அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், பாஜகவை எதிர்க்கிறவங்களுக்கு தான் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம். கரெக்ட், அதை தான் நாங்களும் சொல்கிறோம். ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். இடி ரைடு வந்தோடனே அடுத்த ஃப்ளைட்ல யார் போனது டெல்லிக்கு? 2022க்கு போல, 2023க்கு போல, 2024க்கு போல. மேகக்கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது. இடி மின்னலும் ஹெவியா வரும் போல தெரியுது. கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம். இந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் 3 கூட்டத்துக்கு போன என்ன அர்த்தம்? இந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் 3 கூட்டத்துக்கு போன என்ன அர்த்தம்? 3 கூட்டத்துக்கு போன என்ன அர்த்தம்? பயப்பரியா குமார், பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் இந்தியாவை கூட்டத்திற்கு செல்லவில்லையோ தவிர தமிழ்நாடு என்கின்ற பேரை பட்ஜெட்ல பயன்படுத்தல, அதுக்காக போல அப்படிங்கறதெல்லாம் கட்டுக்கதை. சரி, அதை விடுங்க. சனாதனத்துக்கு கேஸ் போட்டாங்களே, அப்ப டெல்லிக்கு போனவங்க யாரு? ஓஹோ, சனாதனம் விஷயத்திலே ஒரு கொள்கையை எதிர்த்து பேசினார். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இந்தியா முழுக்க வழக்கு வாங்கினாலும் அடுத்த நாளே எடுத்த நிலைப்பாட்டின் மீது உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்ல தெரிந்த தெம்பு கொண்டவராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தார். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். பிராமண தோஷமா எடுத்து 2 பிராமணனுக்கு யதிக்கு இருந்து ததியாராதனை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணான்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? ஆமா ஆமா. சும்மா நில்றா. ஜோசியன் சொன்னாரா, சன்னியாசி காலடி வச்சா அது அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னார். இந்த பக்கம் மேடைக்கு மேடை நம்ம கிட்ட எல்லாம் பிராமண எதிர்ப்பு பேசுவீங்க, வீட்டுக்கு ஐயரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துவீங்க. சனாதனத்துக்கு எதிரான என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னார். உறுதியா நிக்கிறேன். பிராமண தோஷம் ஏற்பட்டது என்ற பயத்தினாலே உதயநிதி ஸ்டாலின் வெளியில சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு, டெங்கு மலேரியா போல சனாதனம்னு சொல்லிட்டு, அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு 3 ஜிஆர் சுவாமிகளுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீ எங்கம்மா பண்ண? இங்கதான் இருந்தியா? இங்கதான் இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஓ, எல்லாத்தையும் கேட்டுக்கிறியா? இதுக்கு பேர் தான் காம்ப்ரமைஸ். ஒத்துக்க மாட்டார் அண்ணன். இப்படி மாட்டிக்கிட்டீல அண்ணே? மாட்டிக்கிட்டனா? ஆமா அண்ணே. இன்னொரு காம்ப்ரமைஸ் சொல்லவா? வெள்ளை கடல்ல கொடை பார்த்திருக்கீங்களா? காக்காவை விரட்டுறதுக்கு கூட வெள்ளை கடல்ல கொடை வச்சு நான் பார்த்தது இல்லை. இந்த யூடியூப் ஸ்டுடியோங்கள்லாம் லைட்டுக்கு முன்னாடி வெள்ளை கடல்ல வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொடையை தேடி பிடிச்சி, மகாபிரபு என்னை நம்புங்கள், நான் உங்கள்